அதாவது கோவை எதிர்பார்த்த மாதிரியே இந்திய கூட்டணியில திமுக சார்பாக இங்கே நாங்கள் நல்ல வாக்குகளை பெற்று இப்போ 9வது ரவுண்டு இப்போ எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலையில் இருக்கிறோம். இதில் போனால் நாங்கள் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை தாண்டி விடுவோம் வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும். இது முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களிடையே சென்று சேர்ந்ததன் அடையாளம் தான் இது. அதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனையினால இங்கே நலிவடைந்து வரும் தொழிற்சாலைகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டது. அதனுடைய பதில்தான் பொதுமக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு. இதுதான் மேல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். இது முதலமைச்சருக்குத்தான் இந்த பெருமை அனைத்தும். ஏன்னா அவர் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அத்தனை தொகுதிகளும் இன்றைக்கு முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவை போன்ற சென்னைக்கு பிறகு கோவை என்னும் மிகப்பெரிய நகரம், ஒரு தொழில் நகரம், தன் தனித்தன்மை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு வாக்களித்தது மீண்டும் பழைய கோவை நிலைமையை அடைவதற்காக என்றுதான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் இதே கருத்தை தான் ஆரம்பத்திலேயே வலியுறுத்தினார்கள். இது நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள். பாஜகவுடைய வளர்ச்சியின் காட்டுறதை விட அதிமுகவுடைய செயல்பாட்டை தான் காமிக்குது எங்களுடைய கருத்து. தமிழகத்தில் திமுக முன்னிலையில் இருந்தாலும் தேசிய அளவில் பாஜக முன்னிலையில் இருக்காங்க. அது தெரியல, தேசிய அளவு எப்படின்னு தெரியல. பட் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையிலே சிறப்பாக செயல்பட்டு இங்கே அத்தனை தொகுதியிலும் நாங்கள் இங்கே முன்னிலையில் இருக்கிறோம். இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணிக்கு வெற்றி. முக்கியமான பிரச்சனை நீங்க கோயம்புத்தூர் என்ன எடுக்க போறீங்க? கோயம்புத்தூர் அதான் சொல்ல பாருங்க, இந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனை, தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் விரைவாக அமலாக்கம், ரயில் நிலையத்தில் பாத்தீங்கன்னா புதிய ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா 15-20 வருஷமா அதே மாதிரிதான் இருக்கு. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இவ்வளவு வருவாய் ஈட்டி தரக்கூடிய கோவை ரயில் நிலையம், இதையெல்லாம் சீரமைத்து இந்த மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பில் இருக்காங்களோ அதை செய்ய வேண்டுமாகும்.